கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஒரு முறை கூட கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. எஸ் லோர்ட். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நம்ம பாடலாமா? எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட்டதே இல்லை. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா எஸ் லோர்ட். ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ துதித்திடுவே. இந்த காலை வேளையில் எல்லாருமாக என் புகலிடமே, கருத்தோ துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம் அவர். இந்த நாள்ல ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல, சிந்தையில ஒரு நல்ல ஒரு சுகம். சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா. எஸ் லோர்ட். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ. எஸ் லோர்ட். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோ துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. கர்த்தர் எனக்கு நல்ல மெய்ப்பராய் இருந்து புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல. ஆமென். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தோ துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிற ஆண்டவர். இயேசப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்க கூடவே இருங்கப்பா. எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்க பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழுவதற்கு எங்கள் கிருபை தாங்க. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர்.
கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. யெகோவா ஷாலோம். கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிட்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாராக. ஆமென். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா சமாதானம் தருகிறீர். சோத்திரமே அப்பா, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் ஆமென். கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ காலையிலோ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்போ. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா. புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். கையை தட்டி நல்ல உற்சாகமா. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமே. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமே. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும்,
எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா, உங்க கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உங்க கிருபைதான்ப்பா என்னை தாங்குதப்பா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு முறை கூட கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் உங்க கிருபைப்பா. எங்களை சூழ்ந்து கொண்டது உங்களுடைய கிருபை, எங்களை தைரியப்படுத்தினது உங்களுடைய கிருபைப்பா. எங்களுக்கு புது பலனை கொடுத்தது உங்களுடைய கிருபை. உங்களுடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. கரங்களை தட்டி. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத. நல்ல உற்சாகத்தோடு இந்த அதிகாலையிலே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான். ஊழியத்தின் பாதையில எல்லாம் எங்களை உயர்த்தி வைத்தது உங்களுடைய கிருபைதான்ப்பா. ஊழியத்துல நீர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம்.
ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே. ஆமென், ஆமென். நல்ல கிருபையே. சத்தத்தை உயர்த்தி கிருபையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. அப்பா உங்களுடைய கிருபைதாப்பா. நல்ல கிருபையே, கிருபையே. மலைகள் விலகி போனாலும் மாறாத கிருபை அது. கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு அறிக்கை செய்து பாடுங்க ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து. கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல. ஒவ்வொருவரும் சொல்லுங்க கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின நம்மை உடைத்து உருவாக்குகிற தேவன் அவர். என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேட்டம் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேட்டம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேட்டம். ஆமென். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன்.
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம். ஆமென். Yes Lord. ஆமென். 1000 10,000 பேர்களோ பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்க. ஆமென். சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம். தேவன் என் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம். நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தாம். சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தாம். சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தாம். சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம். சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நல்ல உற்சாகத்தோடு ஆமென். அவர் சேட்டையின் கீழ் ஓ ரபா லபகதரா ஓ நமஹதுரோ கீழ் அடைக்கலம் புகவேத்தாம். சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. Yes Lord. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. இயேசுவின் நாமம் இனிதானே நாமம். இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதானே நாமம். இணையில்ல நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமற
அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு ஓரகபலப ஷகதுரா ரிபலபகபரபலா எஸ் லோர்ட் ஒவ்வொரு மேலும் அக்கினி பற்றி எரியுவதாக மகிமை இறங்குவதாகப்பா உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் there is power wonder working power in the blood of the Lamb there is power wonder working power in the precious blood of the Lamb வல்லமை உண்டு உண்டு அற்புதவர் எல்லாம் மாம்சீக கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆவியில விடுதலை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ 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 தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை எஸ் லோர்ட் அக்கினியின் வல்லமை நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 சிறையிருப்புகள் மாறுவதாக எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக ஆவியில் ஆத்துமாவில சரீரத்துல சிந்தையில விடுதலை ஷகதரபபலா ரிமலகதரோ ரிகபாஷேகே துரபபலபரா ரிமலபஹதரபலகதரபா ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு இந்த கால வேளையில கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை மகிமை உங்க வீடுகளுக்குள்ள உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள உங்களுடைய சரீரங்களுக்குள்ள பாய்வதாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல இது கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா நன்றியோடு உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஹல்லேலூயா யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்க ஓட்டத்துல நாங்க தனிமையா ஓடலப்பா நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி 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 வாயை திறந்து நல்ல ஆண்டவர் நன்றி சொல்லி ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 கண்களை திறக்காதீங்க ஒருவரும் கண்களை திறக்காதீங்க உங்களுடைய மனக்கண்கள் மாத்திரம் திறந்திருப்பதாக ஆண்டவரோடு Yes Lord, yes Lord, yes Lord. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான்
தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. இசை வாசிக்கிறவங்க கூட பாடுங்க நல்ல வாயை திறந்து. இது வேடிக்கை பார்க்கிற இடமே கிடையாது. இது ஆண்டவரை ஆராதிக்கிற இடம். இது இயேசுவை நம்புவேன். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள். இயேசுவை இயேசுவை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் ஆண்டவரே கவலையோடு வாழுவது உம்முடைய சித்தம் அல்லப்பா. துணையா என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும். ஆமென். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. கடைசியா ஒரு முறை கூட நம்புவேன் இறுதி வரை. அப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. இறுதி வரை ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வரை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. Yes Lord. எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா எங்கள் ஓட்டத்துல நாங்க தனிமை இல்ல. Yes Lord. நீங்க எங்க கூட வரீங்கப்பா. Amen Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்ல. நீங்க எங்க கூட வரீங்கப்பா. வாயில திறந்து சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லப்பா. நீங்க என் கூட வரீங்கப்பா. யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். எல்லாரும் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். அவர் எனக்கென்றும் துணை என்னாலும் தருகிறவர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவரே நீர் மாத்திரமே துணை அப்பா. எனக்கு நீர் மாத்திரமே துணை அப்பா. நீங்க தான் எனக்கு துணையா இருந்து வழி நடத்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்துல ஆண்டவரே தனிமை என்று நாங்கள் எண்ணாதபடிக்கு எங்களோடு கூட வருகிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்து கொண்டிருக்கிறீரப்பா. இன்னும் நீங்க செய்ய போறீங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய ஓட்டத்துல நம்ம தனியா போகிற காரியம் அல்ல. நம்மளோட ஏசப்பா என்றைக்கு கூட வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே எங்களோட நீங்க கூட வருகிற தேவன் அப்பா. எல்லார கரங்களை
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே நீங்க எங்க கூட வருகிற தேவன் அப்பா. நாங்க தனிமையான பாதையில செல்லுகிறவர்கள் அல்லப்பா. எங்க கூட கடைசி மட்டும் நீர் வருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே எப்பொழுதும் அப்பா நீர் எங்களோட கூட இருந்து எல்லா பாதைகளிலும் அப்பா எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இரண்டாம் ஆராதனை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. விசேஷமாய் சுகவீனத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான சகோதரர் எபினேசர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மகனுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. உச்ச தலை முதல் கொண்டு உள்ள பாதம் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே நீங்க சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான ஷாம்லா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கண் கத்தா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி இருக்காங்க. சீக்கிரத்துல சுகத்தோடு சபைக்கு வந்து சாட்சி சொல்லத்தக்க தேவனின் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான கிருபா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கால்களை மான்கால்களை போல பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சீக்கிரமாய் கர்த்தாவே ஆண்டவரே உள்ளான கர்த்தாவே அந்த ரணங்கள் ஆறத்தக்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ரூபன் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகனுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அருமையான ஜெரினாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஜெரினாக்கு ஆண்டவரே உச்ச தலை முதல் கொண்டு உள்ள பாதம் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்துல ஒரு கர்த்தாவே எஸ்ராஜா ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இன்னுமா யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு காணுகிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தை எடுத்து போடுவீராங்க அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துடைய தேவைகள் அநேகம் உண்டப்பா. ஆண்டவரே விசேஷமா இந்த வெயிலின் அகோரத்தை குறைத்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாவலை நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் நீ ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஒரு நாளும் குறைபட்டு போகாதபடி மீதி எடுக்கும் கரங்களாய் நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க என் தேவனால எல்லாம் ஆனது என்று சொல்லத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 27ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகி பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் அக்கிரம் சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள்.
நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்தே போகுவே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்தே போகுவே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். Praise God. சோத்ரம். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? எனக்கு, உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவர், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவர், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமாப்பா, நீங்க எங்கெல்லாம் இருந்தா அங்க அற்புதம் தான் அப்பா. நீங்க எந்த வீட்டுக்கு போனீங்களோ அங்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க. யாரெல்லாம் உம்மிடத்தில் வந்தாங்களோ அவங்க அற்புதம் பெற்றுக்கொண்டாங்கப்பா. நீங்க யாரெல்லாம் தொட்டீங்களோ அவங்க அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. யாரெல்லாம் உம்மை கூப்பிட்டார்களோ அவர்களெல்லாம் அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்களப்பா. நாங்களும் இந்த மாதத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் நீ முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறப்பா. குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னித்து ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், சிந்தையில் ஈசோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இப்படி வசனத்தை கேட்கிற நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வசனத்தை கேட்கறது பெருசு இல்லைப்பா, அதுபடி நடக்கணுமே, அதுபடி வாழணுமே அப்பா. அப்போ தான் நாங்கள் பரலோகம் போய் சேர முடியும்ப்பா. அதுவரை நம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் சொல்லப்பட்ட ஊழியங்களிலே, ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அடுத்த இந்த வருகிற செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் ஒரு 6 நாள் முகாம் நடக்கிறது. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய ஜெம்ஸ் ஸ்தாபனத்தின் மூலமாய் மகாராஷ்டிராவில் உள்ள எல்லா ஃபீல்டில் உள்ள 40 வாலிப பிள்ளைகளுக்கு தலைமைத்துவ பயிற்சி, சுவிசேஷ பயிற்சி, இன்னுமாய் பல காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் நான் டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 3 செஷன் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாளைக்கு காலையிலே 4:45 நான் கோலாப்பூருக்கு போக வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும். வியாழக்கிழமை இரவிலே நான் வந்து விடுவேன். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் இங்கே உங்களோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த பாரத்தோடு அருமையான ஊழியக்காரர், மூத்த ஊழியர் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் இந்த
ஜெனரேஷன் நெக்ஸ்ட் என்று சொல்லி அடுத்த தலைமுறையை ஊழியர்களாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு இந்த ஊழியம் நடைபெறுகிறது. 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலத்திலையும் வைத்து நடத்துகிறார்கள். இந்த காரியத்தில் பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைகள் ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கணும்னா இந்த மீடியாவில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து மாறணும்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே என்ன தெரியுமா? இந்த மீடியாவில் உண்டான நன்மைகள் தீமைகள், அதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பே. ஸோ அந்த நாளில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாகவும் ஆலோசனைகளையும் அவர்கள் கேட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாக மாற வேண்டும். ஆமென். மராட்டியில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே என்னது மராட்டி பேசுகிறவங்க தான். ஸோ அந்த மக்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மூலமாக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் கூட இன்றைக்கு உண்டான தலைப்பு என்னென்னா தேடுங்கள். ஹல்லேலூயா. என்னது? தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேடுங்கள். போன மாதத்தில் அதிகாலை ஜெபத்துக்கு வந்து ஆண்டவரை அதிகாலையில் நாம் தேடினோம். அது மிகவும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அநேகர் வந்திருந்தீங்க. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். காலையிலே முதலாவது ஜெபம் அருமையான ரோஸ்லின் ஆண்டி பண்ணும்போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் கவனிப்பேன் நல்லா. அவங்க சொல்லும்போது தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் நம்முடைய தலைப்பே. இந்த வாரத்துடைய செய்தியின் தலைப்பே என்னது? கர்த்தரை தேடுங்க. நம்ம தேடினோன்னா நம்ம பிள்ளைங்க கர்த்தரை தேடுவாங்க. நம்ம பிள்ளைங்க கர்த்தரை தேடினா அவங்க சந்ததி கர்த்தரை தேடும். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அந்த நாளில் வேதத்திலிருந்து சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, பூமியிலும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் பொதுவாக இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. மேலிருந்து கீழே பார்க்குறார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 800 crores. எத்தனை மக்கள்? 800 கோடி. 800ன்னு சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? 800ன்னு சொல்லணுமா? எப்படி வேணாலும் சொல்லலாமா? ஆமாம். சிலர் 800ன்னுவாங்க, சிலர் 800ன்னுவாங்க. ஆமாம். இந்த எல்லா மக்களையும் ஆண்டவர் என்ன பார்க்குறாரா? பார்க்குறாரு. என்னை தேடுறவங்க, சிருஷ்டித்தவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்ற தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அப்படியே பார்க்கும்போது அவர் இந்த ஜிபிஎஸ் வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பம்மல் பகுதியில் ஒரு கூட்டம் கர்த்தரை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கு, கர்த்தரை ஆராதித்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இங்கே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பல 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 விதத்திலே பல ஊர்களிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு நம் கர்த்தரை தேடணும். இங்கே வந்திருக்கிற நம்ம இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், கர்த்தரை தேடுறவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுறவங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கறது தெய்வ பயம். இந்த ஆராதனை முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஆண்டவர் அது உலகம் ஆண்டவரும் வேண்டாம் பைபிளும் வேண்டாம்னு சொல்லி வாழாதபடிக்கு கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம். எல்லாரும் சொல்லுங்கள், உணர்வுள்ள இருதயம். சத்தமாக சொல்லுங்கள், உணர்வுள்ள ஒரு இருதயம். இந்த உணர்வு உள்ள ஒரு இருதயம், சென்சிட்டிவ் ஹார்ட், ஒரு சென்சிட்டிவ் ஸ்பிரிட்டை தேவன் நமக்கு கொடுப்பாராக. பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்னன்ற ஒரு வித்தியாசமே இல்லாத உலகத்திலே வாழுகிறோம்.
பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்னன்ற ஒரு வேறு பிரிக்க தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம உணர்வுள்ளவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு 2 படம் இருக்கு. ஒன்று என்னது, ஒன்று என்னது விக்ஸ் டப்பா, இன்னொன்று கீ. பாருங்க, இதில் எது அதிகமாக நம்ம தேடுவோம்? சாவியை தான் அதிகமாக தேடுவோம். விக்ஸ் டப்பா எப்போ தேடுவோம்? தலை வலிச்சா தேடுவோம். தேவைப்பட்டால் தான் என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஆண்டவரையும் எப்பமோ தேவைப்படும் போது, ஏதாவது வயிற்று வலி வந்துருச்சுன்னா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, கடன் வந்துருச்சுன்னா, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னா, அப்போ ஆண்டவரை தேடுகிறது அது ஒரு டைப்பு, அது ஒரு வித்தியாசமான தேடுதல், நம்முடைய சுயநலத்திற்காக தேடுகிற காரியம். ஆனால் ஒரு சாவி இருக்குது பாருங்கள். நீ காலையிலே எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? சாவி எடுத்திருப்போம். சாவி எடுத்து பூட்டிட்டு அந்த சாவியை கையில் வச்சுருப்போம். வீட்டுக்கு போன உடனே அந்த சாவியை யூஸ் பண்ணுவோம். இந்த சாவின்றது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதை நம்ம தேடி எடுத்து அந்த சாவி காணாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்க முடியாது. அந்த சாவிக்காக தேடி எடுத்து கண்டுபிடிச்சி எப்படியாவது அந்த சாவியை கண்டுபிடிப்போம். அதே போல தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சாவி யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் the key for all the blessings in our life is our Lord Jesus Christ. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசுதான் என்பதை நாம் அறிந்து அவரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சாவியை எப்படி காலையே எழும்பி இன்றைக்கி நாங்கள் வீட்டில் பூட்டிகிட்டு வரும்போது கூட சாவி எங்கே பத்திரமா, இப்போ வந்த உடனே சாவியெல்லாம் அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வச்சு நிறைய முறை தேடுறோம் காணாமல் போயிடுது. ஆனால் சாவியை காணாமல் போனாலும் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஆனால் இந்த விக்ஸ் டப்பா எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஒரு தலைவலி வந்தால், ஏதோ ஒரு வலி வந்தால் தான் அதை தேடி போகிறோம். ஆனால் நம்ம ஏசப்பாவை விக்ஸ் டப்பா மாதிரி தேடக்கூடாது, சாவியை தேடுற மாதிரி தேடி எப்பொழுதும் நம்ம கையில் பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி ஏசப்பா நம்மோடு கூடியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 20 நாள் ஜெபம் இருந்தது, அதனால நான் காலையிலேயே எழும்பினேன், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழும்பி கர்த்தரை என்ன பண்ணோம்? தேட வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எதற்காக வைக்கப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், ஒரு டிசிப்ளின் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். ஆனால் நம் தொடர்ந்து யாரெல்லாம் அந்த ஆண்டவரை உண்மையாக தேடுறோமோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் வேகமாக நம்ம பார்த்து திருவிருந்துக்கு நேராக போக போகிறோம். பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை தேட வேண்டும், தேடுகிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் தேடணும், தேடினா என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்றால், ஆண்டவரை வாஞ்சையோடு தேட வேண்டும். எப்படி ஆண்டவரை எப்படி தேடணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. வாஞ்சையோடு தேட வேண்டும். ஆண்டவரை ஒரு கட்டாயத்தின் பேரிலே அல்ல, பெற்றோருடைய கட்டாயத்தின் பேரில் பிள்ளைங்க ஆண்டவரை தேடினா பிரயோஜனம் இல்லை. பாஸ்டருடைய நிர்பந்தத்தினாலே யாரும் ஆண்டவரை தேடக்கூடாது. விக்ஸ் டப்பாவை தேடுற மாதிரி ஏதோ தேவைக்கு ஆண்டவரை தேடக்கூடாது. வாஞ்சையோடு நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், அவர் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவர், தகப்பனை போல தாயை போல என்னை நடத்துகிறவர் என்று வாஞ்சையோடு நாம் ஆண்டவரை தேட. 2வது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கடைசியாக இல்லை, ஆண்டவர் சொல்லிருக்கார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது முக்கியத்துவம், ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை தேட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து தேட வேண்டும், முக்கியத்துவம். 2வது 3வது ஆண்டவரை நம்பிக்கையோடு தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு தேட வேண்டும், வாஞ்சியோடு தேட வேண்டும், ஆண்டவரை முக்கியப்படுத்தி தேட வேண்டும், நம்பிக்கையோடு
தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேடுறதுனா அவருடைய முகத்தை பார்ப்பது, அவருடைய பிரசன்னத்திற்கு வருவது, ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது. பாருங்கள், வேதத்தில் இந்த வேதம் என்னதுன்னா என்ன? கர்த்தருடைய இது என்னது? இது வார்த்தை. வார்த்தை வார்த்தை தான் என்னது? நம்மோடு பேசுகிறது. பாருங்க, ஆண்டவர் என்னோட பேசினார். எப்படி பேசினாரு? வசனத்தின் மூலமாக தான் நம்மோடு பேசுவார். இந்த வசனத்தை படிக்காதவங்களுக்கு ஆண்டவர் பேசவே முடியாது. அது வந்து நம்முடைய இமேஜினேஷன். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது தான் பாருங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன். பூர்வ காலத்திலே, ஆதாம் காலத்தில், ஆபிரகாம் காலத்தில், மோசே காலத்தில், அப்போலாம் ஆண்டவர் என்ன வச்சுருந்தாருன்னா, அந்த பைபிள்லாம் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஆண்டவரே என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக அப்பப்போ பங்கு பங்காக அந்த சூழ்நிலைக்காக ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த சூழ்நிலையிலே இருக்கிற மக்களுக்கு என்று ஒரு வார்த்தையை கொடுப்பார். அவ்வளோதான், பங்கு பங்காக. அதுக்கப்புறம் இந்த பங்கு பங்காக வகை வகையாக. பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப செலக்டிவாக தான் இருந்துச்சு. ஒரு சில தீர்க்கதரிசிகள் தான் இருந்தாங்க. ஆண்டவர் அப்போ கொஞ்சம் வார்த்தைகளை அப்பப்போ பேசினார். ஆனால் கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு முழு தீர்க்க தரிசனத்தையும் இந்த வேதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 2வது வசனத்தை. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஆதி காலத்தில் இந்த வேதாகமம் இல்லை, அதனால ஆண்டவர் பேச வேண்டியது இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். இப்பொழுது இந்த வேதம் தான் என்னது? தீர்க்க தரிசனம். இந்த வேதம் தான் நமக்கு வார்த்தை. இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் அப்பொழுது நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்? உணர்த்துவார், நம்மோடு பேசுவார் என்பதை நம்ம கர்த்தருடைய வார்த்தை மிகவும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஸோ ஆண்டவருடைய தேடுகிறதுனா என்ன? ரொம்ப முக்கியமாக அவருடைய வார்த்தையையும் அவருடைய வசனத்தையும் நாம் தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அதுல வசனத்தின் நடு பகுதியை பாருங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நிச்சயமாக சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கண்டடைய முடியும் என்பதுதான் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க, அவரை கண்டடைவீங்கன்னா அவரை போய் தேடி பார்த்து அவருடைய உருவத்தை கண்டுபிடிப்பதல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் கண்டுபிடிக்கிறது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், விடுதலை இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும். இந்த வாரத்தில் நம்ம கர்த்தரை தேடணும். அதிகாலையில் கர்த்தரை தேடணும். நேரம் கிடைக்கும் போது கர்த்தரை தேடணும். ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேடணும். வேத வசனத்தை வாசித்து கர்த்தரை தேடணும். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரை தேடணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எரேமியா 29வது வசனம் 13வது வசனம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஃபுல் ஹார்ட்டட்லி, ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்து ஏனோ தானோன்னு ஆராதிக்கணும்,
கை தட்டணுமேனு கை தட்டணும், பாஸ்டர் சொன்னாங்களேன்னு செய்யணும், அப்படி இல்லை. இப்போ நம்ம சொல்லும் போதே நீங்கள் வசனத்தை வேகமாக எடுத்து எரேமியா 29:13 என்ன சொல்லுது? கர்த்தரை நான் தேடணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி, யார் அந்த உற்சாகத்தை உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. முழு இருதயம் சொல்லுங்க, முழு இருதயம் 100% ஒரு எஃபர்ட்டோட, 99% அல்ல, 95% அல்ல, 50% அல்ல, கட்டாயத்தின் பேரில் அல்ல. நான் காலையில் எழும்பணும், யாரோ ஒருத்தர் என்னை எழுப்பி விட்டு எலும்பு 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 எலும்புன்னு சொல்லி எலும்ப வச்சு மூஞ்சில் தண்ணியை தெளித்து அப்படியெல்லாம் பண்ணி கர்த்தரை தேட வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ முழு இருதயத்தோடு தேடினா நீ என்னை கண்டுபிடிப்பப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்கு மூஞ்சில் தண்ணி தெளிக்கணும்? இப்போது தெளிக்கணுமா? யாருக்காது வேண்டாம்ல? ஆமாம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுறதுக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு சாவியை தேடும்போது முழு இருதயத்தோடு தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சாதான் நான் அதை பூட்டிட்டு வீட்டிலேருந்து வர முடியும். எப்படி ஒரு சாவி நமக்கு முக்கியமாக இருக்கிறது, அதே போல் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையின் சாவியாக இருக்கிறார், என் ஆசீர்வாதத்தின் சாவியாக இருக்கிறார். பாருங்க, தங்க சாவியெல்லாம் வாங்கி ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு என்னது? சாவியாக இருக்கார், ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். வேதத்தில் பார்க்கணும், எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடி வந்தாங்க, முழு இருதயத்தோடு தேடி வந்தாங்க. ஒரு பாடல் ஃபாதர் பாடியிருக்கார், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தார். பாடலாமா? தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தார். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே, ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. முழு இருதயத்தோடு தேடி தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தார். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தார். ஏசப்பா தினம் தினம் அற்புதம் செய்தார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். ஹல்லேலூயா. தேடுங்கள் என்று வசனம் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த தேடுறதுலையே எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடினால் நிச்சயமாகவே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சாலமோனுக்கு தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நான் அதை கடைசியாக போட்டிருந்தேன், ஆனால் இப்போ நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். வாசிங்களேன். 1 நாளாகமம் 28:9 வசனத்தை பாருங்க. அது இந்த தலைப்புக்கு அது ஒத்து வருகிறது, அதனால தான் இதை சொல்றேன். வாசிங்க. 1 நாளாகமம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்குற ஆலோசனை நல்லா கவனிங்க. தகப்பன் பிள்ளைக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும், தாய் தன் மகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணுன்றதை இதை பாருங்க, நல்லா பாருங்க. நீ இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய்ன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லது. ஆனால் இந்த ஆலோசனை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பாருங்க, சாலமோன், என் குமாரனாகிய சாலமோனே, வாசிங்க. அவரை உத்தம இருதயத்தோடும், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. பாருங்க, தகப்பன் மகனுக்கு எவ்வளோ நல்ல ஆலோசனை கொடுக்குறார் பாருங்க. நீ ஆண்டவரை நல்லா தேடுப்பா, உண்மையாக தேடு, கர்த்தரை அறிந்து கொள், உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. வாசிங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. கர்த்தர் எல்லா இருதயத்தையும் பார்க்குற ஒரு தம்பி, கவனி, நல்லா கேளு. அப்பா கொடுக்குறாரு ஆலோசனை மகனுக்கு. தாவீது சாலமோனுக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் பார்க்கிறவர். நான் கூட ஒரு நாளில் பாவம் செய்தேன். அப்போது பெத்ஷேபாளோடு பாவம் செய்யும்போது என்னை உணர்த்தும்படியாக கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர் என்ன பண்ணார்? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். பாருங்க, இந்த இடத்துல வாசிங்க.
நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினால், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. எப்பவுமே வசனம் யோசுவா 1:5 தான் படிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்கு தத்தத்தையே பிடிச்சுப்போம். ஆனால் வாக்கு தத்தத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன நிபந்தனை? தாவீது சொல்றார், நீ ஆண்டவரை தேடினால் அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை விட்டுட்டீன்னா அவரும் உன்னை விட்டுருவாரு. சும்மா ஆண்டவர் இருக்காரு நினச்சிட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் என் கூட இருக்காருன்னா இருக்க மாட்டார் என்று வேதத்தில் நமக்கு தாவீது அழகா எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை முழுசா வாசித்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவன், பிதாவின் தேவனா தாவீதின் தேவன், உங்க அப்பாவுடைய தேவனை நீ நல்லா அறிந்து கொள். பாருங்க, பிள்ளைங்களுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்க கேட்கலன்னா அது அவங்க பாடு, அது அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பார்கள். ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இந்த கடைசி காலத்துல உன் பிதா நான் தேடுற ஆண்டவரை நீ தேடினா உனக்கு நன்மைப்பா, உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிப்பாய். இதுதான் தாவீது அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உண்மையான இருதயத்தோடு உற்சாக மனதோடு ஆண்டவர் என்ன பண்ணு? சேவி, அவரை ஆராதி, அவருக்கு ஊழியம் செய். வாசிங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். எனக்கு அப்பா பையன்கிட்ட சொல்றாரு, எனக்கு கூட உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, உன் இருதயத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் நினைவுகள் எல்லாம் தெரியாது. பெற்றோருக்கு பிள்ளைங்க நினைவு தெரியுமா? காலேஜுக்கு போகிறாங்க, வராங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறாங்க, காலையிலே கிளம்புறாங்க, வராங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார் இடத்துல பேசுகிறாங்க, நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் அனுப்புகிறோம். ஆனால் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடாம இருந்துராதீங்க. அவரை விட்டுட்டா அதை விட பயங்கர வருத்தமான காரியம், துக்கமான காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இருந்து 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை போல பரிதாபம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்த சொல்றதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. சில சமயம் நெகட்டிவான வசனத்தை அப்படியே படிக்காமலே போயிடுவாங்க. ஏன்னா ஐயோ இதெல்லாம் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. வசனத்தை வசனமாக போதிக்கிறவங்க, அப்படி பேசுகிறவங்க குடும்பங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் தான் எச்சரிப்படைவார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உண்மைதான். ஆனால் அதே வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவேன். ஸோ அந்த நாளில் ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர 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 ஜனங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் உயர்ந்த உடனே எனக்கு இது படிக்கணும் அது படிக்கணும், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க டைம் இல்லை. கொஞ்சம் வேலைக்கு போன உடனே நீங்களா இதெல்லாம் செய்வீங்க, நீங்களா இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்க, உங்களுக்கு என் ஷெட்யூல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஷெட்யூல் தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ என்ன பண்ணு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு.
உன் பிஸி ஷெட்யூலெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். உனக்கு எல்லாவற்றையும் சுமூகமாய் முடித்து கொடுப்பார். அவரே நமக்கு முன்பதாக போய் கோணலானவளை செவையாக்குவார், பாதைகளை செவைப்படுத்துவார், தடைகளை உடைத்து போடுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, கர்த்தருடைய நீதி தான் அந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை கை கொண்டு விட்டு அவருடைய வசனத்தின்படி நடந்து விட்டு நம் தைரியமாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கலாம். பாவத்தோடு ஆண்டுடைய சன்னிதானத்தில் நிற்பது நமக்கு ஒரு குற்ற உணர்வை உண்டு பண்ணும். நம்ம சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு வேதத்துக்கு புறம்பாய் நடந்து விட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கும்போது நமக்கே ஒரு குற்ற உணர்வு உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார். ஆண்டவரை முதலாவது தேடணும். அவரை தேடுறவங்க கண்டுபிடிப்பாங்க. ரெண்டாவது, முதலாவது அவரை நம்ம தேட வேண்டும். பாருங்க, அடுத்தபடியாக முதலாவது எப்படி தேட வேண்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடணும்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக படுக்கணும். முன்னாலெல்லாம் எல்லோரும் 8 மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்கல்ல. அப்போல்லாம் விளக்கு இல்லாத காலத்துலலாம் 6 மணி 7 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. காலையில் எழும்புறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இந்த மொபைல் ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக எல்லாமே தேட, என்ன டிவி சொல்லுது என்ன தேடு, மொபைல் ஃபோன் சொல்லுது என்ன தேடு. இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்த ஆயுதங்கள். இதை நாம் சரியான விதத்திலே ஆவியில் கண்டறிந்து சரியான விதத்தில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலைன்னா இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிடும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை தேடாதபடி, என்னை தேடாதவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களை கைவிட்டுருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை தேடுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. என்னை 17 வாசிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, இந்த ஒரு வசனத்துக்காக வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு என்ன கண்டடைவாங்க தெரியுமா? ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு. என்னிடத்தில் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உண்டு. இந்த ஒரு வசனத்துக்காகவே நீங்க புதன்கிழமை காலையில ஜெபத்துக்கு வந்து ஆகணும். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்துக்காகவாது நம்ம என்ன பண்ணோம்? வந்து ஆகணும். இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்காக தானே ஓடுறோம். வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இந்த கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கும். அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கனம் கிடைக்குமா? எல்லாருக்கும் கனம் வேணும்னு ஆசை, எல்லாருக்கும் கனம் வேணும்னு ஆசை. ஆனால் கர்த்தரை உண்மையாக தேடி அதிகாலையில் தேடி அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு கனமும் நிலையான பொருள். நிலையான பொருள்னா என்ன தெரியுமா? சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க, வட்டிக்காரன் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவான். இல்லை, பைக் வாங்குவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பைக் என்ன பண்ணுவான்? வட்டிக்காரன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். கார் வாங்குவாங்க, வட்டிக்காரன் வந்து காரை தூக்கிட்டு போயிடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தற்காலிகமான பொருள் அல்ல, நிலையான பொருளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியும் என்னிடத்தில் உண்டு. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நமக்காக அவர் நீதி செய்ய அவர் ஒரு வழக்கறிஞராக அவர் நமக்காக எழுந்தருளி நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் எழுந்தருள்வார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? உண்மையாக ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகாலையில்
எழுந்து ஆண்டவரை தேடுவாங்க. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 63:1 வாசிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதிகாலையில் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வராங்கன்னு வைங்க, ஏர்போர்ட்டில் 4 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி வீட்டுக்கு 5 மணிக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கிட்டு இருப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம்? காலையிலே எழும்பி லைட்டை போட்டு அவங்க டீ காஃபிலாம் போட்டு வச்சு காலையிலே அவர் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். பல நாட்களாய் அவரோடு பேசவில்லை, பல நாட்களாய் அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர் வருகிறார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதை போல தான் தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. வெளியே போயிட்டு வந்தீங்க, வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஓடி வந்து தண்ணி 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 கொடுங்க, தண்ணி கொடுங்க, எவங்க ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? தண்ணி கொடுப்போம். ஏன்னா அவங்க தாகமாக இருக்காங்களோ இல்லையோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொடுப்பாங்க. அதே போல தான் எப்படி ஒரு தண்ணி தாகத்துக்காக ஏங்குகிறோமோ அதே போல் அதிகாலையில் தேடி ஆண்டவர், அந்த வாஞ்சியோடு ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு யார் தேடுறாங்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 55:6 வாசிங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. அதை அப்படியே சேர்த்து வாசிக்கணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம் எது தெரியுமா? இப்படிப்பட்ட ஆராதனை நேரம் மகிமையான ஒரு நேரம். இந்த ஆராதனை நேரத்தை வேஸ்ட் பண்ணால் பிரயோஜனமே இல்லை. உண்மையை இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம ஆண்டவரை இன்னும் நெருங்குவதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய வசனத்துக்கு தாகத்தோடு வந்து வாஞ்சியோடு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஆராதனை முடிச்சுட்டு என்ன பிரசங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பாஸ்டர் நான் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க, பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. கர்த்தரை இப்படி தேடணும், இப்படி தேடணும், இப்படி தேடணும், இதுக்காக நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சமயம், இது கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு சமயம், கூடி வருகிற நேரம். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணாக்கி விடவே கூடாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடும்போது ஆராதனை நேரத்திலே கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் சோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினோன்னா புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தினால் நிரப்பி கர்த்தர் இந்த ஆலயத்தை விட்டு நம்மை அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து யார் என்ன பண்ணுறா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்ணை உருட்டிட்டு இப்படியும் அப்படியும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் போயிடுறது, 2 நேரம் கை தட்டுறது, அப்புறம் இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யார் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க தூங்குறாங்களா, முழித்திருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தபோது இது கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிற ஒரு நேரம், அவர் சமீபமாக இருக்கிற ஒரு நேரம். அவரை கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதன் ஆண்டவர் பக்கத்தில் வருகிறார் என்று கேள்விப்பட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டான். யார் அது? சொல்லுங்க. ஆமாம், பர்த்திமேயு. ஆண்டவராக இயேசு பக்கத்தில் வந்துட்டாரு, கண்டடையத்தக்க சமயத்தில் வந்துட்டாரு.
இப்போ என்ன பண்ணணும்? அவரை எப்படியாவது கூப்பிடணும், அவரை எப்படியாவது என் பக்கத்தில் கவனத்தை திருப்பணும்னு சொல்லி வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம இயேசுவே தாவீதின் குமாரனேன்றதை விட, அதை விட மேலாக வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எனக்கு மனம் இரங்கும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவர் தாவீதின் குமாரன்னு தான் தெரியும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஏதோ ஒரு அற்புதம் செய்கிறவர், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு வானத்தையும் பூமியும் படைத்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜா என்று நாம் அறிந்திருக்கிறதுனால, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்தவரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் சத்தமாக ஆண்டவரை இன்னைக்கு கூப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை முழு பலத்தோடு ஆராதிச்சாங்களோ, கர்த்தரை நிச்சயமாக கண்டடைவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வாசிக்கலாம் சங்கீதம் 9:10 வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பாருங்க, தாவீது சாலமோனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு? நீ தேடினா அவர் உன் கூட இருப்பாரு, நீ தேடலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை விட்டுருவாரு. அதான் இதே இடத்துல அவர் சொல்றார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? அவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? சத்தமா ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் ரைட் ஆன்சர். ஹல்லேலூயா. உங்களுக்கு 10 மார்க். ஆமேன். யாரு ஆண்டவர் கைவிட மாட்டார்? கர்த்தரை தேடுகிறவர். ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்ன இப்படி விட்டாரு? ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க அவரை விட்டா, நான் அவரை விட்டுட்டு விலகி போயிட்டா அவர் என்ன பண்ண முடியும்? வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனம், 2-3 வசனம் இருக்கு, ஆனால் இதோட நிறுத்திக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 27:8 வாசிங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இந்த வசனத்தை இன்னைக்கு வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பைபிள்ல 9வது வசனம். நீ காலையில வாசித்த வசனம் வாசிங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதையும். போதும் பாருங்க, கர்த்தரை தேடுறவங்கள ஆண்டவர் நிச்சயமா முகத்தை மறைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயத்தை உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பெற்றோர் வீட்டுக்கு வரும்போது அப்பா முகத்தை பார்க்க மாட்டாங்க, அப்பா கையில் என்ன வச்சுருக்காருன்னு தான் பார்ப்பாங்க. கையில் என்னப்பா வச்சுருக்கீங்க? 5 ஸ்டார் வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அப்பா என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? முகத்தை பார்க்கணும் தான் எதிர்பார்ப்பார். பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குது? கையை தான் எதிர்பார்க்குது. நம்ம கூட அநேக வேளையில் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, என்ன கிடைக்கும்ன்றதை விட நான் அவர் முகத்தை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும், அவரோடு நான் இருக்க வேண்டும். அவர் என்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் அவர் ஆச்சரியமாய் நடத்துவார் என்று சொன்ன விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய கையை பார்க்கிலும் அவருடைய முகத்தை தேடுவேன். சொல்லுங்க, ஆண்டவருடைய கையை பார்க்கிலும் அவருடைய
முகத்தை தேடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீசுவதாக, அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் நம்மை தொடுவதாக. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இன்னும் ஒரே ஒரு வசனம் அது இருக்கு பாருங்க, அதையும் வாசித்து முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் பொய்யாகுமா? ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டயும் போய் நிற்கிறோன்னா எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் ஏன் ஆண்டவர் தேடுறேனே, ஏன் நான் எனக்கு குறைப்பட்டிருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் எப்படியாவது போய் ஏதோ ஒரு மிருகத்தை பிடித்து விட்டு அந்த குட்டிக்கு கொடுத்துரும். சிங்கத்தின் குட்டி பட்டினியாக இருப்பது வாய்ப்பே இல்லை. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி போனாலும் கர்த்தரை தேட நாம் விட்டு விடாமல் இருந்தோன்னா கர்த்தர் நம்மை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு உடனே BMW கார் வேணும், ஆடி கார் வேணும், ஜெட் பிளேன் வேணும், அதெல்லாம் இல்லை. அதை வச்சிட்டு இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கான், சமாதானமாக இருக்கான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழுவதற்கு கர்த்தர் நம்முடைய குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு நன்மையும் குறைபடாமல் நான் உங்களை நடத்துவேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணும்? என் முகத்தை நீ தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும், முதலாவது தேட வேண்டும், விசுவாசத்தோடு தேட வேண்டும், நம்பிக்கையோடு தேட வேண்டும். நான் அப்பொழுது உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த நாட்களில் கடவுள்லாம் தேவையான நேற்றுக்கு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன். இந்த உலகம், விஞ்ஞான உலகம், வளர்ந்த உலகத்திலே மதம் தேவையா, கடவுள் தேவையா? நிச்சயமாக தேவைதான். ஹல்லேலூயா. குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு தேவை. ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நம்மை குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாருமா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நான் உங்களை தேடுவான்ப்பா, குடும்பமாக தேடுவோம்ப்பா. சொல்லுங்கள், ஏசப்பா, தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் உண்மை தேடுவேன், குடும்பமாக நான் உங்களை தேடுவோம், சபையாக நாங்கள் உங்களை தேடுவோம். ஆண்டவரே, நாங்கள் தேடுறது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு உங்களை தேடுவோம்ப்பா. அதிகாலையில் நாங்கள் உங்களை தேடுவோம்ப்பா. ஒரு நாளும் நாங்கள் உங்களை விட்டு விட மாட்டோம்ப்பா. சொல்லலாமா? எல்லாம் அர்ப்பணித்து சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா, நான் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் உண்மை தேடுவேன்ப்பா. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி? ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிப்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போங்க, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டி
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டே கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நான் ஆண்டவரை தேடவே இல்லையே, ஆனால் ஆண்டவர் என்ன நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நீங்கள் இல்லை, உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் ஆண்டவரை தேடுறதுனால தான் உங்களுக்கு குறை இல்லாமல் இருக்குது. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரை தேடுறவங்களா இருந்தால் அந்த அப்பாவின் மூலம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அம்மா ஆண்டவரை தேடுறவங்களா இருந்தால் அந்த அம்மா மூலமாக அந்த பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைங்க உடனே நினச்சிக்கூடாது, நான் ஒன்றும் நல்லா தானே இருக்கேன், நீ நல்லா இருக்க. யார் மூலமாக? உங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை தேடுறதுனால தான் நீ நல்லா இருக்க. நீயும் ஆண்டவரை தேடணும். உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். சாலமோன் எப்படி, தாவீது எப்படி சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்தார், அதே போல் இந்த நாட்களில் அப்பா பையனுக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினப்பா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னை அரசனாக மாற்றி இருக்கிறார்னா நான் கர்த்தரை தேடினதுனால தான். நீயும் கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடுறதை விட்டுறாதப்பா, விட்டுறாத. இந்த நாட்களில் கூட அதே ஆலோசனை தான் தேவன் நமக்கும் கொடுக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் யாரும் கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை தேடாமல் பின்மாற்றத்தில் போயிடாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் வருகிறது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய நித்திய ஜீவன் எங்களுக்குள் பாய்ந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க, லார்ட் ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னுடைய சரீரத்துக்குள்ள, இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள உம்முடைய ஜீவன் பாய்ந்து செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கல்வாரி சிலுவைக்காக நன்றி. உம்முடைய ஆண்டவரை மீண்டும் உம்முடைய வருகைக்காகவும் நன்றி அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற எல்லா பரீட்சைகளில் பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை தாங்க, இந்த வெயிலின் அகோரத்தில் ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தை அனுப்பும்படியாக செபிக்கிறோம். ஒரு கோடை மழையை கொடுங்கப்பா, ஆசீர்வாதமான அழிவில்லாத மழையை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையில்லாத பிரச்சனைகள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் யாரும் சிக்கிக்கொள்ளாதபடி, விழுந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை தேடுகிற இருதயம், முழு இருதயத்தோடு தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. பாடுவோமா? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது,
சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.